வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆதாரம் உங்கள் கண்ணீரை இயேசு காண்கிறார் அப்படிங்கிற தலைப்புல இருக்கிற சில பகுதிகள். ஆமா, நீங்க ரொம்ப தனியா ஃபீல் பண்ணும்போது இல்ல மத்தவங்க நம்மள புரிஞ்சுக்கலேன்னு நினைக்கும் போது கூட ஒருத்தர் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, உங்க வலியை உணர்றாங்கன்னு சொல்ற ஒரு ஆழமான விஷயத்தை இது சொல்லுது. இதோட முக்கியமான கருத்துக்களை கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். முதல்லயே நீங்க யாருக்குமே தெரியாம அழுதா கூட இயேசு உங்க கண்ணீரை பாக்குறாருன்னு இது சொல்லுது. ஆமா, இது வெறும் பார்க்கறது இல்ல, அதுக்கு மேல ஒரு ஆழமான அறிதல், ஒரு கூட இருத்தல் மாதிரி. சரி, பொதுவா நாம தனியா அழும்போது யாருமே கவனிக்கல, நம்ம கஷ்டம் யாருக்கும் தெரியலன்னு தானே நினைப்போம். ஆமா, அப்படிதான் தோணும். ஆனா இந்த ஆதாரம் அந்த எண்ணத்தையே மாத்துது. உங்க கண்ணீர் பார்க்கப்படுது, அது முக்கியங்கிற கருத்தை சொல்லுது. ஓ, அந்த பார்க்கப்படுதல், அது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். குறிப்பா நம்ம கைவிடப்பட்ட மாதிரி தனியா இருக்கோமேன்னு ஃபீல் பண்ணும்போது என்ன நடக்கும்னு இது சொல்லுது. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான நேரங்கள்ல மகனே மகளே, நான் உன்னை விட்டு போக மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன் அப்படின்னு இயேசு உங்க பக்கத்திலே இருக்கிறதா இது ஒரு உறுதி கொடுக்குது. ஓ, இது வெறும் வார்த்தை இல்ல, ஒரு பிரசன்னம், ஒரு துணை இருக்கிற உணர்வு. இந்த உலகம் உங்களை ஏத்துக்கலைனாலும் தப்பா புரிஞ்சுக்கிட்டாலும் உங்களை படைச்சவர் உங்களை முழுசா அறிவாருங்கிறத இதோட முக்கியமான விஷயம். முழுசா அறிவார், இது கவனிக்க வேண்டியிருக்கு. அப்போ நம்ம வெளியில செய்யறத மட்டும் இல்ல, உள்ளுக்குள்ள இருக்கிற எண்ணங்கள், பயங்கள் எல்லாத்தையுமே அவர் அறிவார்னு இது சொல்லுதா? சரியா சொன்னீங்க. உங்க அசைவுகள், நீங்க சொல்லாத பயங்கள், உங்க மனசுக்குள்ள கேக்குற ஜெபங்கள்னு எல்லாத்தையுமே அவர் கவனிக்கிறாரு, கேக்குறாரு, அதுக்கு பதில் தராருன்னு இது சொல்லுது. அப்படியா? இது ஏதோ மேலோட்டமா பாக்குறது இல்ல, இது ஒரு ஆழமான ஒரு தனிப்பட்ட உறவை பத்தி பேசுது. நீங்க வெளியே சொல்ல தயங்குற விஷயத்த கூட அவர் தெரிஞ்சு வச்சிருக்காருங்கிறது ஒரு பெரிய ஆறுதல் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. அந்த புரிதல் தான் அடுத்த கட்ட நம்பிக்கைக்கு ஒரு அடித்தளமா இருக்கு. நிச்சயமா. அடுத்ததா இதுல சொல்ற ஒரு விஷயம் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கு. இன்னைக்கு கஷ்டமா இருக்கிற பாதைகள் எதிர்காலத்துல நீங்க நன்றி சொல்ற வழியா மாறும்னு சொல்லுது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இன்னைக்கு இருக்கிற வலி எப்படி நாளைக்கு ஒரு நன்றி உணர்வா மாறும்? இது இப்போ இருக்கிற கஷ்டத்தை ஒரு பெரிய கால ஓட்டத்துல வச்சு பாக்குற மாதிரி. இன்னைக்கு அர்த்தமே இல்லாத மாதிரி தோன்ற ஒரு சோதனை இல்ல ஒரு வேதனை பிற்காலத்துல உங்க வளர்ச்சிக்கு, உங்க விசுவாச வாழ்க்கைக்கு அது எவ்வளவு முக்கியமா இருந்துச்சுன்னு நீங்க உணர்வீங்கன்னு இது சொல்லுது. அதாவது அந்த அனுபவத்துல நீங்க கத்துக்கிட்ட பாடங்கள், கிடைச்ச பலம் எல்லாம் போக போக தெரியும். ஓ, அப்போ இன்றைய கண்ணீர் நாளைய ஆன்மீக சாட்சியாக மாறும்னு சொல்ற வரையும் இதோட சம்பந்தப்பட்டது தானே? ஆன்மீக சாட்சினா என்னன்னு இது சொல்லுது? ஆமா, சம்பந்தப்பட்டதுதான். ஆன்மீக சாட்சி, அதாவது ஸ்பிரிச்சுவல் டெஸ்டிமனின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா. அது உங்க வாழ்க்கையில தேவன் எப்படி செயல்பட்டாரு, குறிப்பா கஷ்டமான நேரத்துல எப்படி உங்களை தாங்குனாரு, வழி நடத்தினாருங்கிற உங்களோட சொந்த கதை. சரி. உங்க கண்ணீரும் போராட்டமும் கடைசியில நீங்க பார்த்த விடுதலையும் மத்தவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கற கதையா மாறும்னு இந்த ஆதாரம் சொல்லுது. உங்க அனுபவம் மத்தவங்களுக்கு ஒரு வழிகாட்டியா, தேவனோட உண்மைக்கு ஒரு அத்தாட்சியா மாறும். அது உங்க வழிக்கு ஒரு புது நோக்கத்தை கொடுக்குது. அப்போ வழியை தாண்டி ஒரு நோக்கம் இருக்கு, அது மத்தவங்களுக்கு ஒரு சாட்சியா மாறுது. இது ஒரு பெரிய மாற்றம் தான். இந்த மாற்றத்துக்கு நாம என்ன செய்யணும்னு இது சொல்லுது. அதுதான் இதோட மையமான அழைப்பு. உங்க மனச அவர்கிட்ட துறக்க சொல்லுது. உங்க கஷ்டங்களை, உங்க வேதனைகளை மறைக்காம அத அப்படியே ஏத்துக்க சொல்லுது. ஆனா கண்ணீரோடயே நிக்காம நம்பிக்கையோட உங்க வாழ்க்கைய அவர்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லுது. குறிப்பா இயேசுவே, என் வாழ்க்கைய உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், என்ன ஆளுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ண சொல்றாங்க. சரி. இது சும்மா காத்திருக்கிறது இல்ல, ஒரு செயல்பாடுள்ள நம்பிக்கை, ஒரு அர்ப்பணிப்பு. புரிஞ்சுது. அப்போ இந்த ஆதாரத்தோட மொத்த செய்தியை சுருக்கமா பார்த்தா, நாம தனியா இருக்கும் போதும் கஷ்டப்படும் போதும் கவனிக்கப்படுறோம், ஆழமா புரிஞ்சுக்கப்படுறோம். நம்மளோட வேதனைகள் வீணா போகாது, அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கலாம். முக்கியமா இந்த நம்பிக்கையை நாம விடாம புடிச்சுக்கணும். இதுதான் சாராம்சம் இல்லையா? சரியா சொன்னீங்க. இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது இல்லையா? காணாப்படாத ஒருத்தர் இருக்காரு, அவர் நம்மள முழுமையா புரிஞ்சுக்கிறாரு, துணை நிக்கிறாருன்னு நம்புறது, அது ஒருத்தரோட நிகழ்கால கஷ்டங்களை சமாளிக்கிற விதத்தையும் எதிர்காலத்தை பார்க்கிற பார்வையை எந்த அளவுக்கு மாத்த முடியும். ஆமா, யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இந்த நம்பிக்கை தர்ற ஒரு மன பலம், அதோட தாக்கம் என்னவா இருக்கும் நீங்க தொடர்ந்து யோசிக்கலாம். நன்றி. இதுபோல மேலும் ஆன்மீக பாட்காஸ்ட் எபிசோட்களுக்கு ஜீசஸ் ஃபேக்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய அமைதி நிறைந்திருக்கட்டும்.